இருங்க. இப்போ கொஞ்சம் நான் சரி பண்ணிட்டேன். சரிங்க. இப்போ என்னுடைய சவுண்டை நான் குறைச்சிருக்கேன். இப்போ நான் முயற்சி பண்ணேன். இப்போ நான் கேட்குறதில்ல உங்களுக்கு, நான் பேசுறது புரிஞ்சா சரி. சரி, இது உடம்பை கழுவி எடுக்கிற முறை, யோக முறைன்னு பேரு. யோக முறையில இது சாத்தியம். அதாவது உடலும் மனமும் ஆன்மாவும் சேர்ந்து செய்கின்ற பயிற்சி. உடல் மனம் ஆன்மா, இந்த உடல் மனம் ஆன்மா மூன்று சேர்த்து செய்கிற பயிற்சி உலகத்துல முதல் பயிற்சி இதுதான். உலகத்துல நான் ஒருத்தன் தான் சொல்லித்தரேன். நானும் இதே மாதிரி உணவு பழக்கத்தை கைவிட்டு 30 வருஷம் ஆச்சு. உணவு பழக்கத்தை விட்டாச்சு, அடியோட விட்டாச்சு. அப்ப அந்த உணவு பழக்கத்தை விடுகின்ற பொழுது இந்த வயிற்றில் சுரக்கிற வாத நோய் வரும். வாதம், பித்தம், கபம், இது அடிப்படை, சித்த மருத்துவத்துக்கு அடிப்படை. அந்த வாதம், பித்தம், கபத்தையும் அடக்கிற பயிற்சி நான் கத்துக்கிட்டேன். வாதம், பித்தம், கபம் அடக்கின்ற பொழுது உடம்புல இருக்கிற நோயெல்லாம் போயிருது. போய் மரணமில்லா வாழ்வுக்கு போயிருது. நான் விருப்பப்பட்ட மரணம் அடையலாம், இல்லட்டா நான் வந்து 100 வருஷத்துக்கு கூட இந்த உடம்பை வச்சுக்கலாம். 2 வகையில தான் மரணம் நிகழும். ஒண்ணு நோயில சாகிறது, ஒண்ணு விருப்பத்துல சாகிறது. நோவுல சாகணும்னா நம்மளோட உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கணும். இயற்கையாக சாவு வர்றதுதான் உண்மையான சாவு. இப்ப நோவுல சாகிறது எல்லா சாவு, 100க்கு 100 பேர் நோவுல தான் சாவாங்க. நான் சொல்ற பயிற்சி வந்து 10 லட்சத்துல ஒரு ஆள் தான் ஜெயிக்க முடியும். 10 லட்சத்துல ஒரு ஆள் தான் ஜெயிக்க முடியும். அது நீங்க கூட இருக்கலாம். எங்கிட்ட வந்தவங்க கூட தப்பிச்சுட்டாங்க. எங்கிட்ட வந்தவங்க அத்தனை பேரும் தப்பிச்சுட்டாங்க. எல்லாமே எம்பிபிஎஸ் டாக்டர் தவிர, நான் எம்பிபிஎஸ் டாக்டர் தவிர எம்பிபிஎஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்களுக்கு பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. எம்பிபிஎஸ் நேரடியே வரமாட்டான், ஏன்னா அவனுக்கு ஆணவம் தடுக்குது. என்னது, நோய் நல்லாகுதுன்னு சொன்னா அவனை பொறுக்க முடியல. நோய் நல்லாகுதுன்னு சொன்னே இந்த டாக்டர்னால ஜீரணித்துக் கொள்ள முடியல. என்னது, ஜீரணிக்க முடியல. ஏன்னா நோய் நல்லாகாதுங்கிறதான் அலோபதியுடைய ட்ரீட்மெண்ட். நோய் நல்லாக கூடாது. நீங்க சாப்பிடுறது அத்தனையுமே பெட்ரோ கெமிக்கல், பெட்ரோல் இருந்து வரக்கூடிய கெமிக்கல் தான். ஹெவி ஸ்டீராய்டு. ஸ்டீராய்டு வந்து இயற்கைக்கு எதிரானது, மருத்துவத்துக்கு எதிரானது. என்னது, வெரி டேஞ்சரஸ். அவங்க எல்லா பாடி டேமேஜ் ஆகும், உள்ள செல்லர் டேமேஜ். இந்த நோயை அழுத்தி வச்சு புது புது நோய்கள் உற்பத்தி பண்ணிட்டே போகும். இன்னைக்கு மூட்டு வலிம்பீங்க, நாளைக்கு முழங்கால் வலிம்பீங்க, நாளைக்கு சிறுநீரகம் போயிடும். இப்படி எல்லா உறுப்பும் பாதிச்சுட்டே போகும். அப்ப ஏற்கனவே நிறைய நீங்க மருந்து சாப்பிட்டுருக்கீங்க சிறுசில இருந்து. ஏதோ காரணத்துக்கு பிரசவத்துக்கு சாப்பிட்டுருப்பீங்க, குழந்தை பேருக்கு சாப்பிட்டுருப்பீங்க, காய்ச்சலுக்கு சாப்பிட்டுருப்பீங்க, இதெல்லாம் இருக்குது இல்லையா? இதெல்லாம் உள்ள உட்கார்ந்து இருக்குது எல்லாது. அந்த ஓல்டு மெடிசன் இப்ப வந்த நோய் எல்லாம் சேர்ந்து ஓல்டு மெடிசன் தான் உங்களுக்கு இந்த நோயெல்லாம் உண்டு பண்ணிருக்குது. அது போக தினம் சாப்பிட்ற மருந்து, ஏற்கனவே 30 வருஷம் கூட சாப்பிட்டது, 40 வருஷம் கூட சாப்பிட்டது, பிறந்தப்ப சாப்பிட்டது எல்லாம் சேர்ந்து அந்த மருந்தும் உள்ள உட்காந்துருக்குது. நீங்க புதுசா நோய் வருது பாருங்க, அதுக்கும் சேர்ந்து சாப்பிட்றப்ப எல்லா மருந்தும் சேர்ந்து அது என்ன பண்ண, நோய் நல்லாக்குற மாதிரி நோய் அதிகமாக்குது. இதுதான் மருத்துவம் சொல்லுது. மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, மெடிசன் என்ன சொல்லுது கேட்டீங்கன்னா, சிம்டம்ஸ் தான் அழுத்தி வைக்குமே தவிர நோயை குணமாக்காதுன்னு சொல்லிட்டான். சிம்டம்ஸ் அழுத்தி வைத்து நோயை குணமாக்காதுன்னு சொல்லிட்டான். அது யாருக்கு தெரியுமா? 5ஆம் அறிவு இருக்கிறவங்களுக்கு தான், விலங்குகளுக்கு தான் அது பொருந்தும். ஆனா நம்ம பகுத்தறிவுல கேள்வி கேட்கணும். நமக்கு ஏன் பசிக்குது, நம்ம நோக்கம் என்ன, எதுக்காக பிறந்தோம், ஏன் நோயில சாகுறோம்? எந்த விலங்கு நோயில சாகிறது இல்லை, எல்லாம் தனக்கு தானே வைத்தியம் பார்த்துக்குது. புலி சிங்கம் கூட என்ன பண்ணுதுன்னா, நோய் வந்துட்டு புல்லு திங்குது. புலி புல்ல திங்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையாலுமே புலி புல்ல திங்கும். எப்ப தெரியுமா? வைத்தியம் பார்க்கறப்ப திங்க ஆரம்பிக்கும். பூனை, நாய், புலி எல்லாம் வைத்தியம், வயிறு கெட்டு போச்சுன்னா நேர புல்லு திங்கும். புல்லு தின்னு வாந்தி எடுத்துரும், எல்லாத்தையும் வாந்தி கக்கிட்டே இருக்கும். புல்ல எல்லாம் ஜீரணமாகாத பூரா வெடி எடுத்துரும். ஜீரணம் அது வந்து ஒரு நாளைக்கு 18 கிலோ சாப்பிடும். ஒரு மானை அடிச்சதுன்னா ஒரு மானை, அரை மானை அப்படியே சாப்பிடும். சாப்பிட்டு அப்படியே படுத்துச்சுன்னா 10 நாள் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கேன். 10ஆவது நாள் தான் எந்திரிக்கும். அதுவே ஜீரணமாயி அதுவே மனத்துல போற வரைக்கும் எந்த உணவும் சாப்பிட முடியாது. அதனால எந்திரிச்சு நடக்கவும் முடியாது. எந்திரிச்சு நடக்க முடியாது. அதே மாதிரிதான் நாமும் அப்படித்தான். நாம வந்து அதுக்கு வந்து 10 நாள் இடைவெளி. நாங்க என்ன பண்ணுவோம்னா, அதிகபட்சமா ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் 5 மணி நேரம் இடைவெளி கொடுக்க சொல்லுவோம். குறிப்பா சைவ உணவு, குறிப்பா ஒரு சைவ உணவு சாப்பிட்டீங்கன்னா அடுத்த சைவ உணவுக்கு 5 மணி நேரம், குறைந்தபட்சம் 5 மணி நேரம், அது அதிகபட்சம் 12 மணி நேரம் கூட இருக்கலாம். அப்போ ஒரு சைவ உணவு, அப்போ ஒரு நாளைக்கு 2 சைவ உணவு வரலாம்,
ஒரு நாளைக்கு 3 சைவ உணவு வரலாம், ஒரு நாளைக்கு 6 சைவ உணவு கூட வரலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இடைவெளி வந்து 6 மணி நேரமாவது, குறைஞ்சபட்சம் 5 மணி நேரம், 6 மணி நேரம். அந்த 6 மணி நேரத்துல என்ன செய்யணும், அதான் கேள்வி. அப்ப வெறுவயிரா இருக்க முடியாது. அப்ப வந்து தூய மழை நீர் அல்லது ஆற்று நீர் அல்லது ஆர்வ வாட்டர், இந்த மாதிரி தூய நீரா இருக்கணும். குறிப்பா ஆற்று தண்ணி தான் இருக்கணும், அல்லது ஆர்வ வாட்டர் இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து உடம்பை வந்து கழுவி எடுக்கிற இயற்கையான பயிற்சி முறை. நீங்க இந்த பயிற்சி முறை செஞ்சுட்டே வந்துட்டு ஒரு 2-3 மாசம் கழிச்சு நீங்க ஒரு சாதாரண பிளட் ரிப்போர்ட், யூரின் ரிப்போர்ட் எடுத்தா தெரிஞ்சு போயிடும். அது உங்களுக்கு நான் சொல்லுவேன், ஒரு 3 மாசம் கழிச்சு எடுங்க, 4 மாசம் கழிச்சு எடுங்க. அது உங்களுக்கு 4 நாள்லயே அந்த 4 நாள்லயே முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். 72 மணி நேரத்துல அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், அதிகபட்சமா 4 நாள் மருத்துவ பயிற்சி கொடுப்பேன். இது வந்து உண்மையாலுமே இது வந்து மெடிக்கல் காலேஜ் இப்பதான் தொடங்கி இருக்கேன் நான். இது வந்து ஆன்லைன்லயே ஸ்டூடெண்டா தான் சேரணும் எல்லாருமே. சரி, சில பேர் என்ன பண்ணுவாங்க, நோய் நல்லா போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு வருவாங்க. அவங்க என்ன பண்ற, இப்ப எல்லாம் எங்கிட்ட வந்தா நோய் நல்லாய் போய் தத்துவம் படிக்கிறக்கா என்ன சேர்ந்துட்டாங்கன்னா நல்ல மாணவரா சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு நோய் நல்லா ஆகுது. ஏன்னா தத்துவத்தை படிச்சு முடிக்கிறதுக்கே 12 வருஷம் ஆகுது. அப்பதான் நீங்க சொந்த டாக்டரா மாறுவீங்க. நீங்க உங்களுக்கு நீங்களே வைத்தியமாக்குற அளவுக்கு நான் டீச்சிங் கொடுப்பேன். நோய் என்னமோ நல்லாயிரும். நான் சொல்றது அரைங்குறையமா, நான் சொல்ற முறையை வந்து அரைங்குறையுமே செஞ்சாலே 6 மாசத்துல வந்து எப்ப வேணாலும் மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கலாம். மெடிக்கல் செக் பண்ண இப்போ ஒரு ஒண்ணே கிடையாது, பிளட் செக் பண்ணா தெரிஞ்சு போயிடும். என்னது, பிளட் டெஸ்ட் பண்ணா தெரிஞ்சு, அவ்வளவுதான். பிளட் டெஸ்ட் பண்ணாவே அவ்வளவுதான். பிளட் டெஸ்ட்ல வந்து யாருக்கு தெரியுமா, ஒரு நான் வந்து ஒரு 3 மாசம் கழிச்சோ, 2 மாசம் கழிச்சோ, 1 மாசம் கழிச்சோ, அது உங்க விருப்பம். அதெல்லாம் அது என்ன பண்ணு தெரியுமா, இப்ப நான் இந்த பயிற்சி கொடுக்கறப்ப உங்களுக்கு இருக்கிற விஷத்தை பூரா வெளியேற்றிடும். அதாவது நீங்க பழைய சாப்பிட்டது, மருந்து, மாத்திரை, செரிமானமாக இருக்கிற உணவு, என்னது செரிமானமாக இருக்கிற உணவு, ஏற்கனவே சாப்பிட்ட மருந்து, அப்புறம் கொலஸ்ட்ராலு, கொழுப்பு, சளி, நச்சுத்தன்மை. சளி எக்கச்சக்கமான சளி இருக்கு, எக்கச்சக்கமான நச்சு இருக்கு. இந்த நச்சுத்தன்மையும் சளித்தன்மையும் உள்ள என்ன பண்ணுதுன்னா எல்லா உறுப்புகளையும் செயல்பட விடாம தடை செஞ்சிருக்கு. உங்களுக்கு நோய் எல்லாம் கிடையாது, நோய் என்பது கிடையாது. எனவே 3 தான் சொல்ல போறேன், இப்ப சொல்லி முடிக்க போறேன். 3 சொல்ல போறேன். அதாவது 3 ஆற்றல் நம்ம உடம்புல இருக்கு, 3 பவர், 3 எனர்ஜி நம்ம உடம்புல இருக்கு. நமக்கு உண்மையாலுமே தூய காற்று தான் உணவு. தூய காற்று, சுத்தமான நைட்ரஜன் இருக்கணும், சுத்தமான ஆக்சிஜன் இருக்கணும். சுத்தமான நைட்ரஜன் ஆக்சிஜன் நீங்க சென்னையில இருக்கிறீங்க, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சுத்தமான காற்றும் கிடையாது, சுத்தமான நீரும் கிடையாது, சுத்தமான உணவும் கிடையாது. அசுத்தத்தை தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இதுல இருந்து தப்பிக்கிறது எப்படி, அரையும் குறையுமா? இப்ப உண்மையாலுமே இந்த மாதிரி பயிற்சி செய்யணும்னா நல்ல சூரிய வெளிச்சமும் நல்ல காற்றோட்டம் உள்ள இருந்து செஞ்சீங்கன்னா சீக்கிரம் நல்லாயிரும். அதாவது 6 மாசம் நல்லாகிறது, 100 நாள் நல்லாகும். நீங்க அசுத்தமான இடத்துல உட்காந்துட்டு சமையல் வாடை உள்ள வாங்கிட்டு, சமையற வாடை உள்ள வச்சுட்டு, சமையல் நாற்றம், மற்றவங்களுடைய நாற்றம், அப்புறம் இந்த மாதிரி அருவருப்பான சிந்தனைகள், இந்த மாதிரி இருந்தா அது பல்வேறு வகையான குழப்பத்தை ஏற்படுத்தி உங்க பயிற்சி வந்து தனிப்பட்ட முறை பயிற்சி, உங்களுக்கு எனக்குமானதான் பயிற்சி. நான் என்ன சொல்றேன், ஆசிரியர் என்ன சொல்றாரு, மாணவன் என்ன செய்யறான், எப்படி திட்டத்தை செயல்படுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு உறவு முறை வருவதற்கே 4 நாள் ஆயிரும். இந்த பழக்கம் வந்து உங்கள் உடலையும் மனதையும் ஆன்மாவையும் இணைக்கிற செய்யற பயிற்சி, இயற்கையோடு தொடர்பு வைக்கிற பயிற்சி. அப்ப இயற்கை தான் பசி உண்டாக்குது, இயற்கை தான் ருசி உண்டாக்குது, இயற்கை தான் பகுத்தறிவு உண்டாக்குது, இயற்கை தான் 7ஆம் அறிவு கொடுக்குது. இதெல்லாம் இயற்கை தான். இந்த பாடமெல்லாம் நீங்க படிச்ச பாடத்துல கிடையாது, நான் படிச்ச தமிழ் பாடத்துல கிடையாது. இது இப்ப கண்டுபிடிச்சு இப்பதான் தமிழ்ல வந்திருக்கு. அதாவது ஏற்கனவே சித்தர்களும் ஞானிகளும் செய்த பயிற்சி இப்பதான் என்ன பண்ணிருக்கான், புத்தகமா போட்டு பிரிண்ட் ஆகி பெரிய தொழில் ஏபிடி மகாலிங்கம், சக்தி சுகர் மகாலிங்கம், பெரிய பணம், இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய பணக்காரர், தொழிலதிபர் அவர். சர்க்கரை ஆலை, சக்தி சர்க்கரை ஆலை, பண்ணாரி சர்க்கரை ஆலை, பண்ணாரிமன் காலேஜ், ஏகப்பட்ட பல ஆயிரம் கோடி சொத்து. அவரு தமிழ்நாட்டுல அத்தனை சிவாலயிலும் பல கோடி ரூபாய் அவருக்கு நன்கொடை கொடுத்திருக்காரு. பல கோடி, வருஷத்துக்கு 100 கோடி ரூபாய், வருஷத்துக்கு 100 கோடி ரூபாய்க்கு நன்கொடையே கொடுப்பாரு சிவாலயத்துக்கு. அவரு பேரு சிவலிங்கம்னே பேரு, டாக்டர் மகாலிங்கம்னு பேரு. என்னது, டாக்டர் பொள்ளாச்சி மகாலிங்கம்னா மிகப்பெரிய தொழிலதிபர். அவர் எங்க ஊர்லயே 3 சர்க்கரை ஆலை இருக்குது. எங்க ஊர்ல கோபிச்செட்டிப்பாளையம், நாங்க இருக்குது பவானி ஆத்து பக்கமே அவருக்கு 2 சர்க்கரை ஆலை இருக்கு. ஒரு சர்க்கரையாளர் மதிப்பு 10,000 கோடி, 2 சர்க்கரையாளர் மதிப்பு 20,000 கோடி. அவர் தான் இந்த புத்தகம் சரியா. அவர் மிகப்பெரிய சயின்டிஸ்ட். அவர் எம்எல்ஏவே இருந்தார், பொள்ளாச்சியில எம்எல்ஏவே இருந்தாரு.
ஏபிடி பார்சல் சர்வீஸ் அவர் தான். ஏபிடி பார்சல் சர்வீஸ், ஏஆர்சி, டிவிஎஸ், இதெல்லாம் பயங்கரமான பெரிய கம்பெனி. அப்புறம் அந்த இது வேதாத்திரி மகர்ஷி பத்தி கேள்விப்பட்டீங்களா? வேதாத்திரி வாழ்க வளமுடன். அந்த இடமே இவருடைய இடம் தான். நன்கொடையே கொடுத்தாரு. ஆழியார் போயிருக்கீங்களா? போனதில்லை சார். அந்த இடமே இவருடைய இடம் தான். இன்னைக்கு அது 1000 கோடி ரூபாய் மதிப்புடையது. சும்மா அன்பளிப்பா கொடுத்தார். சும்மா அவருதான் இந்த புத்தகத்தை ஆதரிச்சு முன்னரே எழுதியிருக்காரு. இதுதான் உண்மை. இப்போ ஆகையினால இதுதான் உண்மை. தமிழர்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதை சொல்லித்தரக்கு ஆளும் இல்லை. தமிழர்கள் புரிந்து கொண்டு தமிழர்கள் எழுதியிருக்காரு. தமிழர்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் எழுதிட்டாரு. ஆனா தமிழர்கள் தான் அறிவாளி அவருக்கு தெரியும். அவர்கள் தான் பசிய கேள்வி கேட்பாங்க. என்னது பசிய கேள்வி கேட்கணும். பிச்சை எடுக்கிறது கேள்வி கேட்கலாம் இருக்குது. அப்ப இதெல்லாம் திருக்குறள் தான் இது முழுக்க திருக்குறள் தான் அடிப்படை. நான் என்னுடைய வாழ்க்கையே திருக்குறள் என்ன சொல்லியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். நான் அதைத்தான் வெங்கடேசன் ஆராய்ச்சி பண்ண. வெங்கடேசன் பிஇ சிவில் இன்ஜினியர் 1960 கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ், கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சவர். இப்ப வந்து அண்ணா யூனிவர்சிட்டியா மாறிடுது. 10 பைசா செலவில்லாம இன்ஜினியர் ஆயிட்டாரு. 10 பயங்கர டிஸ்டிங்ஷன் மார்க். ஸ்கூல் ஃபர்ஸ்ட், காலேஜ் ஃபர்ஸ்ட், யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட். சாதாரணம் அல்ல. ஆனால் அவருக்கு பல நோய்கள் வந்து விட்டன. பல நோய் வந்தன. பாடமே தப்புன்னு புரிஞ்சுட்டாரு. நான் படிச்சது இன்ஜினியரிங் தண்டம்ட்டார். எனக்கு இவ்வளவு நோய் வந்திருக்குதுன்னா என்னுடைய அறிவியலை வைத்துக் கொண்டு நான் இந்த வெள்ளக்காரனுடைய சிஸ்டத்தை சிலபஸ் வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாட்டாரு. சிலபஸ் வச்சு நான் ஒரு கேள்வி கேட்கறேன். நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறேன். உங்களுக்கு வந்த நோய் மாதிரி எல்லா டாக்டருக்கும் நோய் வந்திருக்கு. எல்லா டாக்டரும் நோய் இருக்கு. எல்லா டாக்டர்களுக்கும் இருக்கு நோய் இருக்கு. ஏன்னா நீங்க சாப்பிடறவங்க தான் அவனும் சாப்பிடுறான். ஆமா. அப்ப உங்களுக்கு வர நோய் அவனுக்கு வருமா வராதா? வரும். சரி, அப்படி வந்தவன் எவனாச்சும் குணமாக்கி இருக்கானா? தற்சமயத்துக்கு பண்றாங்க. அப்புறம் மறுபடியும் அதே நான் கேட்கறது உங்களை விட்டுருங்க. நான் டாக்டரை கேட்கறேன். இந்த டாக்டரால தனக்கு வந்த நோயை குணமாக்கி இருக்கானான்னு கேட்கறேன். வரலாறே கிடையாது. எந்த டாக்டருமே தனக்கு வந்த நோயை குணமாக்க முடியாது. ஏன்னா நோய் வந்துட்டா குணமாக்க முடியாதுங்கிறது உங்களுக்கும் பொருந்து அவனுக்கும் பொருந்து. என்னது? 2 பேருக்குமே சமம். அவனும் துடிவிட்டு தான் சாகணும், நாமளும் துடிவிட்டு தான் சாகணும். ஆமா. இப்ப புரியுதா? ஏன்னா எனக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர் பல பேர் புற்றுநோய் செத்து போனா. சிறுசா இருக்கிறது எனக்கு வைத்தியம் பார்த்திருப்பாங்க. 7 வயசு 8 வயசு இருக்கப்ப ஊசி போடுவாங்க. அவங்க எல்லாம் புற்றுநோயில தான் செத்தாங்க. அவங்க தான் சக்கரை நோயில செத்தாங்க. எங்க அம்மாவுக்கு வந்து கடுமையான புற்றுநோய் வந்தது. எங்க அம்மாவுக்கு புற்றுநோய் வைத்தமே கொஞ்ச நாள் உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்றதுக்குள்ள சொன்ன டாக்டர் புற்றுநோய் வந்து எங்க அம்மாவுக்கு போயிட்டு அவன் செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் எங்க அம்மா 10 வருஷம் கழித்து செத்து போச்சு. சொன்ன டாக்டர் 1 வருஷத்துக்கு முன்னாடி அவன் புற்றுநோய் திடீர்னு புற்றுநோய் வந்து செத்து போயிட்டான். வேற ஒண்ணும் இல்ல, அவன் சாப்பிட்ட இட்லியும் தோசையும் தான் அவனை புற்றுநோயை உண்டாக்கி. இட்லி டிஃபன் என்னது டிஃபன் திங்க ஆரம்பிச்சிட்டான். அப்பெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒருக்கா டிஃபன் சாப்பிடுவாங்க. இப்ப காலையிலேயே டிஃபன், மத்தியானம் மீல்ஸ், ராத்திரி டிஃபன். திங்கிறத தவிர வேற ஒண்ணும் தெரியாது. திங்கிறத தவிர அப்புறம் நோவுலதான் சாகணும். இப்ப அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உடம்பே சுத்தம். அதாவது கடுமையான வேலை இருந்தா மட்டும்தான் உணவு சாப்பிடணும். என்னது? கடுமையா உணவு வேலை செஞ்சாதான் சாப்பிடணும். அது சமட்டி எடுக்கணும், மம்டி எடுக்கணும். அப்பதான் நீங்க உணவு எடுக்கணும். உங்களுக்கு சமட்டி எடுக்கிற வேலை இல்ல, மம்டி எடுக்கிற வேலை இல்ல, உழவு ஓட்டுற வேலை. அப்புறம் எதுக்கு இத்தனை சாப்பாடு சாப்பிடுறேன்னு கேக்குறேன். அப்ப இது வரைக்கும் தின்னு தண்டமாக்கிறீங்களே தவிர தின்னு ஆரோக்கியமா வரலையே. காலையில 6 மணிக்கு அடுப்பத்தை வச்சா சாயங்காலம் 6 மணிக்குள்ள 20 தடவை அடுப்பத்தை வைக்கிறீங்க. காப்பிக்கு ஒரு டீக்கு கூட வைக்கிறது, வடை சொல்றதுக்கு ஒரு தடவை, சமையல் பண்ணக்கு ஒரு தடவை, எத்தனை தடவை தொடக்கன்னு திருப்பிட்டே இருக்கிறீங்க. அந்த காலத்துல விறகு வெட்டி தான் சமையல் பண்றது. அந்த ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்றதே பெரும் கஷ்டம். அந்த காலத்து பெண்கள் விறகு வெட்டி தான் விறகு வெட்டுறதுக்கு போறதுக்கே 2 மணி நேரம், காட்டுல பொறிக்கிட்டு 3 மணி. அப்ப பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு தடவை சமையல் பண்றதே பெரிய கஷ்டம். இன்னைக்கு அப்படி இல்லை. இப்படின்னு திருவனா 7 தடவை சமையல். இதெல்லாம் வந்து தப்பான வழிக்கு போயாச்சு. இதெல்லாம் மாத்தோம். இந்த சூழல் உட்காந்துட்டு எப்படி நீங்க உங்களை மாத்திக்க போறீங்க? வேறு வழி இல்ல, மாறித்தான் ஆக வேண்டும். வேறு வழியே கிடையாது. எப்படி கைகாட்டு வலி வந்த உடனே ஊசி போட்டுக்கிறீங்களா? அதே மாதிரி நீங்கள் உங்களை இது வந்து பகுத்தறிவால் சிந்திக்க வைப்போம். மனம் மாறிச்சுன்னா 10 நாள நோய் குணமாக ஆரம்பிச்சிடும். எல்லா உணவு பழக்கத்தையும் தற்காலிகமா மாத்தி வைக்கணும். எல்லா உணவு பழக்கத்தையும் தற்காலிகமா
மாற்றி வைக்கணும். மாத்தி நீங்க உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்க கற்றுக்கொண்டாலே போதுமானது. உணவு பழக்கத்தை மாற்றி, ஏன்னா உடம்பு வந்து கோயில். இந்த இந்த கோயிலுக்கு சாதாரண உணவு பொருந்தாது. இந்த உணவுக்கு, இந்த கோயிலுக்கு சாதாரண உணவு பொருந்தாது. நீங்க சாதாரண உணவு பொருந்தாதுன்னு காட்டித்தான் உங்களுக்கு நோய் உண்டாக்கிட்டுருச்சு. அதுக்கான உணவு கொடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நோய் வராது. அதைத்தான் மூணா பிரிச்சு வச்சாங்க, வாதம் பித்தம் கபம். அதுல வந்து வாதம் பித்தம் கபங்கிறது நமக்கு இருக்கிற அந்த நோய் வந்து பூச்சிட்டு தான் இருக்கணும். அந்த நோய் சைபர்ல தான் இருக்கணும். மேலேயும் போகக்கூடாது, கீழேயும் போகக்கூடாது, சைபர்ல தான் இருக்கணும். அந்த மாதிரி நாம் அந்த ஜீரணீர் தொடங்காம, இந்த வாத நீர் தொடங்காம இருக்கிற மாதிரி உணவு பழக்கம் வச்சுக்கணும். அப்படி இருந்துட்டா நீங்க 120 ஆண்டு கட்டாயமா வாழ்ந்துடலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். திங்கிறதுனால யாருமே நான் தின்னு ஆரோக்கியம் வந்துச்சுன்னு யாரும் நிரூபிக்கவே இல்லை. அப்ப நீங்களே சான்று, இவ்வளவு தின்னு இருக்கிறீங்களே ஆரோக்கியமா இல்லை. அப்ப இதுல இருந்து இந்த இந்த உணர்வு தான் பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு வைத்துக் கொண்டு நீங்க கேள்வி கேட்கணும், எங்க போ, எந்த மருந்து மாத்திரை மூலிகை, அதாவது உலகத்துல 4 தான் இருக்குது. மருந்து, மாத்திரை, மூலிகை, ஸ்டீராய்டு, இந்த 4 தான் இருக்கு உலகத்துல. ஒண்ணு மருந்த பரிந்துரைப்பாங்க, இன்னும் வந்து குளிகைகள் படிப்பாங்க, இன்னொன்னு மூலிகைகள் பரிந்துரைப்பாங்க, இன்னொன்னு ஸ்டீராய்டு. இந்த நாலுமே யமன் மாதிரி சுத்தி வந்து கொள்ளும். உங்களுக்கு தப்பிக்கவே விடாது. என்னது? தப்பிக்க விடாது. அப்ப நீங்க முயற்சியாலதான் ஜெயிக்கணும். என்னது? முயற்சினால ஜெயிக்கணும். அது தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூடி தரும். அதைத்தான் நாம சொல்ல தரோம். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, தற்காலிகமா சில இயற்கை உணவுகளை வாங்கி வச்சுக்கிறீங்க. உங்க வீட்டுல இருக்கிற உணவே போதுமானது, பெருசால ஒன்றும் தேவையில்லை. அந்த உணவை இருக்கிறத வைத்து தப்பிச்சு. இப்ப வந்து நான் சொல்றேன், இந்த மாதிரி இந்த சுத்தமான காற்று இருக்கணும், சுத்தமான நீர் இருக்கணும், சுத்தமான காய்கறி இருக்கணும், சுத்தமான மருந்தடிக்காத கீரை, இதெல்லாம் இருக்கணும். எங்க போறது? அப்ப இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சு பார்க்கலாம். இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். அரைங்குறையுமே செஞ்சு பார்க்கலாம். அரைங்குறையுமே செஞ்சாத அதுக்கு அது என்ன, அது பல கோடி ஆண்டுகளாகவே மனிதன் சாகக்கூடாது என்பதற்காக சில வித்தைகள்லாம் உடம்புல வச்சிருக்குது. அந்த வித்தையை கத்துக்கிட்டு அரைங்குறையுமே செஞ்சுட்டு வந்தாவே போதுமானது. அதற்கப்புறம் நீங்க விரும்பிய உணவை சாப்பிட்டு நீங்க சரி பார்த்து கொள்ளலாம். இப்ப நான் சொல்லக்கூடிய உணவு பழக்கத்தையும் நீங்க பின்பற்றி 3 நாள்லயே உங்களுக்கு விடுதலை. எந்தெந்த இடத்துல வலி இருக்கோ அதெல்லாம் போயிடும். அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் சாப்பிட்ட மருந்து பூரா வெளியெடுக்கணும். அந்த மருந்து எத்தனை வருஷமா சாப்பிடுறீங்கன்னு கேட்டீங்கன்னா, எப்ப பல்லு வளர்க்க ஆரம்பிச்சீங்களோ அப்ப இருந்து மருந்து சாப்பிடுறீங்க. எப்ப பல்லு வளர்க்க ஆரம்பிச்சு, குழந்தை வந்து பிறந்த குழந்தை பல்லு வளர்க்கறது இல்ல, விலங்குகளும் பல்லு வளர்க்கறது இல்ல. ஆனால் எப்ப அந்த குழந்தை பல்லு வளர்க்க ஆரம்பிச்சதுன்னா, இந்த சாதாரண உணவை தின்று உடம்பை எதுக்க ஆரம்பிக்குது பாரு. உடம்பு கெட்டு போச்சு, ரத்தம் கெட்டு போச்சுன்னு அது சொல்லுது. உடனே என்ன பண்ற, ரத்தம் கெட்டு போச்சா அப்படின்ட்டு அந்த அது பூரா வந்து படியுது. நாக்குல பூரா மலமா நாற்றத்தா படியுது. நாற்றமா. எந்த ஒரு நாய்க்கு கூட வாய் நாட்டம் அடிக்கிறது இல்லை, ஒரு ஆட்டுக்கு வாய் நாட்டம் அடிக்கிறது இல்லை, இல்லையா? ஒரு பிறந்த குழந்தை வாய் நாட்டம் அடிக்கிறது. ஆனால் சாதாரண உணவை திங்கிற அந்த குழந்தைக்கு பிணவாடை அடிக்குது. என்ன வாடை? நாற்றடி. அப்ப அந்த நாக்கத்தோடு இருந்தா உங்களுக்கு என்ன வராம இருக்கும்? அப்ப 2 வயசுல இருந்து அந்த நாக்கத்தை எடுக்காம இருந்திருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன வயசாச்சு? 65 வயசாச்சு. 65 வருஷமா நீங்க உள்ள இருக்கிற அந்த அந்த பிணத்தோட, அந்த அழுகளோட, அந்த மலத்தோட தான் உள்ள இருக்கிறீங்க. அந்த மலத்தை 65 வருஷமா தேக்கி வச்சத 6 மாசத்துல கரைச்சிடலாம். 65 வருஷமா செய்யாத பழக்கத்தை 65 வருஷம் பழக்கத்தை எடுத்தாகணும். எத்தனை வருஷத்தை விடணும்? அந்த விஷயத்தை அவர் எடுத்துடலாம். 6 மாசத்துல எடுத்துடலாம். அதுதான் இயற்கை நமக்கு கொடுக்க சூப்பர் பிரைன், அந்த சூப்பர் பவர். இயற்கை வந்து இது தத்துவத்தை புரிஞ்சுட்டீங்கன்னா, முதல்ல உள்ள இருக்கிற விஷத்தை எடுக்கணும். அப்புறம் வெந்து போனது வேகாதல உள்ள உட்காந்து இருக்குது, அதை எடுக்கணும். அந்த வெந்து போய் வேகாது இருக்கிறது அப்புறம் சளியா நச்சுத்தன்மை சளியா மாறிடுது. சளியாகி பிளாக் ஆயிடுது, எல்லா பக்கமும் பிளாக் ஆயிடுது. அப்புறம் விஷமா மாறிடுது. விஷம் தான் உங்களுக்கு கொண்டு கொள்ளுது. ஃபுட்டு பாய்ச்சனா மாறிடுது. ஃபுட்டு பாய்ச்சனா மாதிரி வாதம் நோய் கொடுத்து, ஃபுட்டு பாய்ச்சனா மாதிரி ரத்தம் கெட்டு போச்சு, இதெல்லாம் வருது. சரி ஃபுட்டு பாய்ச்சனா ஆயிடுச்சு, ரைட்டு. மெயின் பாய்ச்சனை தானே கொடுக்குறீங்க. பாய்ச்சனை எடுக்கிறதுக்கு மருந்து கொடுக்கறது போட்டு திருப்பி பாய்ச்சனை தான் உள்ள கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அப்ப பாய்ச்சனை வச்சு பாய்ச்சனை எடுக்க முடியாது. பாய்ச்சனை வச்சு பாய்ச்சனை நிறுத்த முடியாது. அப்ப இதுதான் அந்த பாய்ச்சனை எடுக்கிறது. சுத்தமான தண்ணீர் தான், சுத்தமான தண்ணி தான் பாய்ச்சனை எடுக்கும். அதை எடுத்து பழகிடுதுன்னா படப்படப்படன்னு வேகம். அதாவது உங்க உடம்பு தெரியுமா, சுருக்கமா சொல்ல போனா உங்க உடம்புல ஆக்சிஜனே கிடையாது.
பூரா கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கு. என்னது? கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கு. உடம்புல வந்து நைட்ரஜனும் ஆக்சிஜனும் அதிகமா வரணும். அது பேர் நைட்ரிக் ஆக்சைடு ஃபுட்னு சொல்றாங்க. நைட்ரிக் ஆக்சைடு ஃபுட்னு ஒண்ணு இருக்கு. அவர் ஒரு நோபல் பரிசு வாங்கினார் 1998 நைட்ரிக் ஆக்சைடு ஃபுட் சாப்பிட்டா மரணம் வராதுன்னு நோபல் பரிசு வாங்கினார். டாக்டர் ஃபெரிட் முராட் 98 நைட்ரிக் ஆக்சைடு ஃபுட்டுங்கிறாரு. அவர் வந்து சொல்றது பாத்தீங்கன்னா மருந்தடிக்காத பியூர் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் இதுல என்னென்னமோ சொல்றாரு அதெல்லாம். ஆனா அவர் சொல்லி நோபல் பரிசு வாங்கினாரே தவிர அமெரிக்கால யாருன்னு அவர் சொல்றதை கேட்கல. அவர் கண்டுபிடிச்சு நோபல் பரிசு வாங்கிட்டு போனாரே தவிர அவரை பின்பற்றி எந்த கல்லூரியும் பரிந்துரைக்கிறதும் இல்லை. இப்ப கடைசியில 2016 இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு 16 இதே ஜப்பான் டாக்டர், அவர் பேரு டாக்டர் ஓசினோரி ஓஸ்மின் வந்தார். அவரு என்ன பாஸ்டிங் இருந்தா புற்றுநோய் நல்லா போகும்னு நோபல் பரிசு வாங்கினார். பாஸ்டிங் இருந்தா புற்றுநோயை குணமாக்கும் அப்படி நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. இதை விட என்ன பண்ண முடியும்? ஆனா யாரும் கடைபிடிக்க மாட்டேங்க. யாரு? அவர் வந்து உணவு பழக்கத்தை சொன்னாரு. இந்த உணவு பழக்கத்தை பின்பற்றுன்னு சொன்னாரு. ஆனா ஜப்பான்ல கண்டுபிடிச்சாங்க தவிர எந்த ஜப்பானியரும் அந்த டாக்டர் சொல்றதை கேட்கறது இல்ல. அறிவாளிகள் சொல்வதை முட்டாள்கள் கேட்க மாட்டார்கள். என்ன முட்டாள்கள் கேட்க மாட்டாங்க. நோபல் பரிசுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. பல விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்ளணும். பல விஞ்ஞானிகள் ஒத்துக்கொண்டதான் கிடைக்கும். ஆமா, அப்பதான் கத்துங்க. சும்மா ஒரு நாள்ல கிடைக்காது. அதெல்லாம் பல வருஷங்கள் போராடி பல ப்ராசஸ் எடுத்து மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்து பேராமீட்டர்ல கரெக்டா இருக்கணும். எல்லாம் கடந்து 100 சாம்பிள் கொடுக்கணும். 100 சாம்பிள் கரெக்டா வரணும். யாரு அப்ளை பண்ணாலும் நல்லா ஆகணும். அது அந்த நோபல் பரிசு விடை வந்துட்டா அவர் சொல்ற மாதிரி சிஸ்டத்தை பயன்படுத்தி யாரு மேல பயன்படுத்தினாலும் அவர் நல்லா ஆகணுங்கிறதா நோபல் பரிசு. ஆனா இதெல்லாம் நான் தமிழர்களுக்கு ஏற்கனவே கைவந்த கலை. வெள்ளைக்காரன் இப்ப கண்டுபிடிக்கிறான். நாங்கெல்லாம் வந்து 20,000 முன்னாடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்ப நாங்க தான் அறிவியல் மூத்தவர்கள். அதனாலதான் நான் டாக்டரா உட்காந்துருக்கேன். ஆனா எங்கிட்ட வந்து என்ன டாக்டர் தெரியுமா? மருந்தே இல்லாத டாக்டர். என்னது? மருந்து இல்லாத. இது யாரும் பேட்டன்ட் ரைட் வாங்கவே முடியாது. எவனும் நான் சொல்றது யாரும் பேட்டன்ட், ஏன்னா இயற்கையை வந்து யாரும் பேட்டன்ட் எனக்கு சொந்தம் யாரும் உரிமை கொண்டாட முடியாது. இது ஆசிரியருக்கும் மாணவனுக்குமான ஒரு தூய்மையான நட்பு பழக்கத்தை உண்டாக்கி தூய்மையான பழக்கத்தை பின்பற்றி தூய்மையாக இருந்து வாழ்கின்ற விடுதலை பெறுகின்ற பயிற்சி. அறவழியில அதாவது நம்ம ஒரு உணவு சாப்பிட்டோம்னா நமக்கு ஒரு அறத்தை தரணும், ஒரு இன்பத்தை தரணும், இதெல்லாம் தரணும். அதுதான் வந்து உண்மையான அறவழி உணவு போயிருக்கு. இப்ப நம்ம சாப்பிடுற எல்லாமே தவறான உணவு பழக்கங்கள். ஆரோக்கிய பால், அப்புறம் ஆவின் பால், இதெல்லாம் ஆரோக்கியத்தில் திறவுகள் கிடையாது. இதெல்லாம் வந்து சளியையும் நச்சுத்தன்மையும் ருமேட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் அதிகப்படுத்திட்டே போகும். ரெண்டாவது இதுல அசிடிட்டி ஃபுட்னு பேரு. என்னது? அசிடிட்டி, அமிலத்தன்மை அதிகமாக்குற உணவுகள். நம்ம நோக்கம் வந்து ஆரோக்கியமே தவிர உணவு பிரச்சனை அல்ல. உணவு ஒரு தடையே இல்லை. உணவுல எங்க பார்த்தாலும் கிடைக்குது. இப்படி உணவு எங்க வேணாலும் கிடைக்குது. ஆனால் ஆரோக்கியம் எங்கே கிடைக்குது? அப்படின்னா நாம வந்து நம்ம நோக்கம் வந்து விடுதலை தான். நோயற்ற வாழ்வு வாழ வேணுங்கிறது அடிப்படை. அதுதான் அடிப்படை. இந்த நோயற்ற வாழ்வுக்கு எது தடையா இருக்கு? அப்ப உணவு பழக்கம் தான் நமக்கு முதல் தான். பிரச்சனை எங்க தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா உணவு பழக்கத்துல இருந்து தொடங்குது. எங்க? அடுப்பங்கரையிலே தொடங்குது. எங்க தொடங்குது? அடுப்பங்கரையிலே. அடுப்பங்கரையில எல்லாத்தையும் தப்பு பண்ணி போட்டு நீ போய் நீ எவன்கிட்ட போய் கேள்வி கேட்கறீங்க? உங்க உடம்பை கெடுத்துக்கிட்டு உங்க உடம்பு நீங்க கெடுத்துக்கிறீங்க. எவனோ ஒருத்த வைத்தியம் பாக்குறான். இது எப்படி சாத்தியம்? இப்ப நீங்க சைவ உணவு பழக்கத்துல இருப்பீங்க. கொஞ்ச நாள் ஆதி காலத்துல சைவத்தில் இருந்திருப்பீங்க, அப்புறம் கொஞ்ச நாள் அசைவத்தில் இருந்திருப்பீங்க. இதெல்லாம் உங்க பழக்கங்கள். இந்த சைவ பழக்கத்தை வச்சுக்கிட்டு ரத்தத்தை கெடுத்துக்கிட்டு எப்ப பாரு அசைவம் சைவம் அப்படி தின்னுட்டே இருப்பீங்க. நீங்க மாத்திரை போட்டே இருப்பீங்க. எப்படி நல்லாகும்? ஒரு பக்கம் அசுத்தம், ஒரு பக்கம் சுத்தம், மறுபடியும் அசுத்தம், மறுபடியும் சுத்தம், இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உடம்பு என்ன ஆகுனா கடைசியில சாப்பிட முடியும் விட்டுரும். நீங்க சாதனை பண்ணணும். இதெல்லாம் அதாவது சாதனை பண்றவன் தான் இதெல்லாம் பயிற்சி. இந்த யோக முறை என்பது சாதனை பண்றவங்களுக்கு மட்டும்தான் சாத்தியம். எனக்கு நாளைக்கே நல்லா ஆகணும்னா அப்படியே உலகத்துல எப்படி நல்லாக்காது? எவனுக்கு நல்லாகாது. மெடிக்கல் டாக்டர் டீனுக்கே வாதனை வந்தா அவன் செத்துதான் தீரணும். நொண்டிதான் சாகணும். எப்படி? எந்த மெடிக்கல் டீனும் தப்பிக்க முடியாது. எந்த மெடிக்கல் டீனும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சில எளிய உணவு பழக்கம். இது வந்து 4 நாள் பயிற்சி கொடுக்க போறேன். அதுக்கான கட்டணம் இருக்கு. அந்த கட்டணத்தை அனுப்புறேன். முதல்ல புரிஞ்சுக்குங்க.
புரிஞ்சுட்டு தான் நிறைய சரிங்க. வீடியோ அனுப்புறேன், நிறைய வீடியோ அனுப்புறேன். எங்கிட்ட கடுமையான வாத நோயில் இருக்கிறவங்க, கடுமையான சக்கரை நோயில் இருக்கிறவங்க, 13 ஆண்டுக்கு பெட்ல படுத்திருக்கவங்க எங்கிட்ட இருக்காங்க. சரிங்க. அவங்களே எந்திரிச்சு நான் இப்பதான் அந்த உடம்புல பசலை வர ஆரம்பிச்சிருச்சு. பசலை அதாவது கை கால நல்லா வளைங்க ஆரம்பிச்சிருச்சு. ம். தானாவே எலுமிச்சம்பழம் முந்தையில இட்லி எடுத்து ரெண்டா பிக்க முடியாது. தட்டுல இட்லி இருக்கும், அந்த இட்லியை கூட ரெண்டா புட்ட முடியாது, ரெண்டா பிரிக்க முடியாது. இட்லியவே ரெண்டா புடுக்க முடியாத அளவுக்கு இறுகி போச்சு எல்லாமே. வலினே சாதாரண வலி இல்ல. என்னது ரொம்ப வலிக்குது ஐயா. ஆஹ் உங்களுக்குனாது பரவாயில்ல, அவங்களுக்கு மொத்த உடலும் முடங்கிருச்சு. இங்க கையை நீட்டுக்கு எப்படி உங்களுக்காக கொஞ்சம் நல்லா இருக்குது. அவருக்கு பார்த்த கோணப்புளிங்காய சுருங்கிடுச்சு, கோணப்புளிங்கா மாதிரி சுருங்கிடுது. கோணப்புளிங்க பாத்தீங்களா, வளைஞ்சிருச்சு, எல்லாமே வளைஞ்சிருச்சு. இப்படி ஆயிடுச்சு கை, இப்படித்தான் இருக்கு கை. மடங்கி முடிச்சா இருக்கு, அங்கங்க முடிச்சா இருக்கு. இப்பதான் என்ன ஆகுதுன்னா வலுவழுப்பு ஆயிட்டு வருது, வலுவழுப்பு. இப்பதான் ஒழுங்கா தூக்கம் வருது. தூங்கிய பல ஆண்டுகள் இருக்கும், தூக்கம் வரமாட்டேங்குது ஐயா. வராது, தூக்கமே வரமாட்டேங்குது, வராது. சரி, தூக்கமே இல்ல. அப்ப சொல்லி முடிக்க போறேன். தூக்கமே வராது. ஏன்னா இப்பதான் அவங்க 3வது நாள்லயே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3வது நாள்லயே நல்லா தூக்கம் வர ஆரம்பிச்சது. அப்ப நல்லா தூங்குனாவே அப்ப உடம்பு சரி பண்ணுதுன்னு அர்த்தம். ஒரு 12 மணி நேரம் நல்லா தூங்குறாங்க. அப்ப 12 மணி நேரத்துல அது மருத்துவம் பார்க்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த உணவை வந்து சாப்பிட சொல்லி இறக்கி விடுவேன். அந்த 12 மணி நேரம் பிரேக் பண்ண சொல்லுவேன். இந்த மாதிரி உணவு சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். அது என்ன பண்ணும், அந்த 12 மணி நேரம் ஓய்வில் இருக்கிறப்ப அந்த தொண்டையில வந்து அந்த கசப்பா வந்து படியும், கசப்பா வந்து படியும். அந்த கசப்பை இறக்கி விடுவதற்கு வேக வைத்த காய்கறி, சுத்தமான வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு அந்த விஷத்தை இறக்கி விட சொல்லுவேன். அது என்ன பண்ணும் தெரியும், சமைத்த உணவு. அது வந்து நாம சமைக்கிறது தான். சமைச்சு சாப்பிட்றப்ப அந்த விஷத்தை பூரா இறப்பையில இருந்து சிறுகுடல இருந்து பெருங்குடலுக்கு இழுத்துட்டு போய் அந்த விஷத்தை பூரா மரத்துல தள்ளிடும். அப்ப தினம் அந்த விஷத்தை படிய வைப்பேன், தினம் வெளியேற்றுவேன். தினம் படிக்கிற விஷத்தை தினம் வெளியேற்றுற மாதிரி உணவு பழக்கம். ஒரு நாள் முழு பட்டினி கிடையாது. என்னது முழு பட்டினி போட மாட்டோம், ஒரு நாளும் முழு பட்டினி கிடையாது. அதுல எப்ப பட்டினி போடும்னா உங்களுக்கு நோயே இல்லைன்னு நீங்க எப்ப உணர்றீங்களோ அப்பதான் முழு பட்டினி. எனக்கு நோயே கிடையாது, நான் மலை ஏற முடியும், பழனி மலை நான் தானா ஏறுவேன் அப்படின்னு ஏறினாதான் முழு உணவு. அப்ப முழு ஃபாஸ்டிங், அப்போ நேர்ல காத்துலயே வாழ்ற மாதிரி பயிற்சி. அதெல்லாம் ஸ்டெப்பா மேல. இதை வந்து இதெல்லாம் பரிணாமத்துல மேல போறது, உச்சத்துல மேல போறது. மரணமில்லா பெருவாழ்வுக்கான தொடக்கம். இதெல்லாம் தீவிரமா ஆராய்ச்சி பண்ணிட்டு நான் மருந்து எதிர்க்க ஆரம்பிச்சேன். இந்தியாவில உலகத்துல நான் ஒரே ஆள் தான் இருக்கேன். என்னது என்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளுமே கிடையாது. என்னை அடிச்சுக்கிறதுக்கு 1000 நாள் உணவு இல்லாம இருப்பேன். 1000 நாள் உணவு இல்லாம இருப்பேன். எத்தனை நாள்? 1000 நாள். இந்த புத்தகம் தான் ஆதாரம். இந்த புத்தகத்துல மிகப்பெரிய சயின்டிஸ்ட் விஜி சிவில் இன்ஜினியர். சும்மா யாரும் வெள்ளக்காரன் பாடத்தை படிச்சு வரதான். காலேஜ் ஃபர்ஸ்ட், ஸ்கூல் ஃபர்ஸ்ட். இது யாரும் மறுக்க முடியாது. இது வந்து மருத்துவம் கிடையாது, இது எவல்யூஷன், பரிணாமத்துல மேல போறது. பரிணாமத்துல சமாதி எப்படி அடையிறதுங்கிறத கேள்வி. 1000 ஆண்டு குறைஞ்சபட்சம் 100 ஆண்டு அல்லது குறைஞ்சபட்சம் 200 ஆண்டு வாழ்ந்ததுக்கு அப்புறம் சமாதி அடைகிறது. அதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது தவிர இந்த கைகால் வலி மூட்டு வலிக்காக கண்டுபிடிக்கப்படல. அது எங்க வேலையும் கிடையாது. உங்க கைகால் வலி நல்லது பண்றதா எனக்கு யாரும் நோபல் பரிசு தர மாட்டாங்க. நீங்க இந்த கைகால் வலி எது நீங்க தரப்போறதும் இல்லை, உலகம் ஏத்துக்கொள்ள போறதும் இல்லை. இது வந்து தனிப்பட்ட முயற்சி, தனிப்பட்ட பயிற்சி, தான் சொந்தமா விடுதலை ஆகிற இயற்கை முறை. நாம அப்ப வந்து இந்த நோயோட சாகருக்கு நம்ம பிறக்கல. நோயை வென்று வாழ்ந்துதான் இயற்கையில் விடுதலை அடையணும். உதாரணத்துக்கு சொல்லி முடிக்க போறேன். ஒரு பழம் பழுக்குதுன்னு வச்சுக்க, மரத்துல மாங்காய் பழுத்துருச்சு. மாங்காய் பழுத்துறதுக்கு அப்புறம் விடுதலை அடைஞ்சு கீழே விழுந்துரும். மாங்காய் நல்லா பழுத்ததுக்கு அப்புறம் விடுதலை அடைஞ்சு கீழே விழுந்துரும். ஆனா அந்த மாம்பழத்துல எந்த நோயும் இருக்காது, மாம்பழத்துல எந்த நோயும் கிடையாது. அதே மாதிரிதான் நம்ம செத்தாலும் எந்த நோயும் இருக்கக்கூடாது. அதுதான் விடுதலை. அந்த மாம்பழம் கீழே விழுந்ததுன்னு வச்சுக்கங்க, மண்ணுக்குள்ள போயிடுச்சுன்னா மீண்டும் உடைக்க ஆரம்பிச்சிடும்.
அந்த தன்மையோட தான் இருக்கு. நம்ம எப்பவுமே உயிராற்றல் நம்மளை விட்டு போகக்கூடாது. அந்த உயிர் வந்து இன்னொரு உயிரை உற்பத்தி பண்ற மாதிரி இருக்குமே தவிர அந்த உயிர் கொலை செய்யாத மாதிரி இருக்கணும். நம்ம உடம்பையும் கொலை செய்யக்கூடாது, பிற உயிரும் கொலை செய்யாத அளவுக்கு நம்ம உடம்பு பக்குவமா இருக்கணும்னா அப்ப அந்த அளவுக்கு நம்ம பழக்கத்தை மாற்றினால்தான் நம்ம உண்மையான விடுதலை போக முடியும். ஒரு மரம் 100 ஆண்டு வாழ்ந்தாலும் கூட இனப்பெருக்கம் பண்ணிட்டு தான் இருக்குது. எல்லா மரம் இனப்பெருக்கம் பண்ணிட்டே அந்த பருவத்துல 1000 ஆண்டு ஆலமரம் அது காய் காய்ச்சிட்டு தான் இருக்குது. 1000 ஆண்டு அரச மரம் அது காய் காய்ச்சிட்டு தான் இருக்குது. நாம 2 குழந்தை பெற்றுறதுக்குள்ள போதும் நாய் போகுது. இதுதான் உண்மை. ஆக நாம ஒரு குழந்தை பெற்றுக்கிறோம். அதெல்லாம் பார்த்தா ஆடு மாடு 4 குழந்தை பெற்றுக்குது, பண்டிக்குட்டி 8 குழந்தை போட்டுக்குது. இப்படி எல்லாம் அதெல்லாம் 8 குழந்தை 9 குழந்தை பெற்றுக்கிட்டு ஒழுங்கா குடும்பம் நடத்துது. நம்ம ஒரு குழந்தை பெற்றுட்டு நடக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுது. சரி, அப்படிதான். அப்ப அதுதான் பண்ணாம அப்போ ஏன் நம்ம ஒரு குழந்தை பெற்றுக்கிறோம்னா இயற்கை வந்து நம்மள வந்து 6ஆம் அறிவை கொடுத்து 7ஆம் அறிவு நோக்கி நகர்வதற்கு தான், நம்ம வேலையை குறைக்கிறதுக்கு தான் இனப்பெருக்கத்தை வேகத்தை குறைச்சிருக்குது. இனப்பெருக்க வேகம் நிறைய இருந்ததுதான் நீங்க சமாளிக்க முடியாதனாலதான் பிறக்கும் பொழுது ஒரு குழந்தை பெக்கிற மாதிரி கொண்டு வந்துருச்சு. விலங்குகளை 4 குட்டி போடுது, நம்ம ஒரு தடவை ஒரு குட்டி தான் போடுறோம். ஏதாவது ஒருத்தர் 2 குட்டி போடுவாங்க. அதெல்லாம் பொதுவாகவே எல்லாரும் ஒரு குட்டி போடுறவங்க தான். ஏன்னா அந்த சக்தியை மிச்சப்படுத்தணுங்கிறதுக்காகவும் சக்தியை சேமிக்கிறதுக்காகவும் இயற்கை நமக்கு அந்த வழி செஞ்சிருக்கு. அப்போ நாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நாம் முன்னேறணும்னா இந்த நோயெல்லாம் குணமாக்கிடலாம். இது வந்து வேற ஒன்றும் இல்லை, உள்ள வந்து கழிவுகள் தேங்கிடுச்சு, கழிவுகள் அடைச்சிருச்சு. நீங்க என்ன பண்றீங்கன்னா தொடர்ந்து கழிவுகள் அடைக்கிற மாதிரி தான் உணவு சாப்பிட்டீங்க தவிர இந்த பெருங்குடலை வந்து சுருங்கி போச்சு. உங்களுக்கு வேற ஒண்ணும் இல்ல. ஒரு உணவு சாப்பிட்டா 4 மணி நேரத்துல வெளிக்கு போனா தான் அது உண்மையான குடல். ஒரு உணவு சாப்பிட்றோம், ஏதோ ஒண்ணு சாப்பிட்டோம்னா அது 4 மணி நேரத்துல போனாதான் அது உண்மையான ஆரோக்கியமான குடல்னு அர்த்தம். அப்ப 4 மணி நேரத்துல போகலைன்னா உங்க பெருங்குடல் சுருங்கி போச்சுன்னு அர்த்தம். பெருங்குடல் அது உங்க உள்ளே தங்கி அழுகி பல நோய்களுக்கு காரணமா மாறுது. அந்த மலமே உங்களுக்கு எமனா மாறுது. ஏன்னா அந்த குடல் வந்து சுருங்கி போச்சு. அந்த பெருங்குடலை விரிக்கிற மாதிரி உணவு கொடுக்கணும். சாப்பிட்டோம்னா படார்னு வெளிவர மாதிரி அந்த உணவு. அப்ப அதுக்கான ஈரப்பதத்தை உண்டாக்கி அந்த குடலை பூரா விரிச்சு விடணும். பெருங்குடலை பூரா விரிச்சு விடணும். அப்ப ஒரு உணவு சாப்பிட்டோம்னா தபார 4 மணி நேரத்துல வர்ற மாதிரி பழக்கணும். அப்படி பழகிட்டோம்னா ரத்தமும் அதே நேரத்துல ரத்தத்தையும் சுத்தப்படுத்தணும், அதே நேரத்துல இந்த குடலையும் ரத்தத்தையும் அந்த பெருங்குடலையும் தகுந்த உணவு முறையில் உள்தேமை செய்தால் மரணம் என்பது இல்லை. அதாவது நோயால் மரணம் இல்லை. அதுக்குதான் இயற்கை நமக்கு அந்த 6ஆம் அறிவு கொடுத்திருக்குது. இது இந்த அறிவினுடைய பயன்பாடு எல்லையற்றது. நீங்க அறிவை கொண்டு விழித்துக் கொள்ள வேண்டும். நோய்ங்கிறது கிடையாது. நீங்க அந்த குடலை விட்டு நீங்காத உணவை சாப்பிட்டீங்க. குடலை விட்டு நீங்காத உணவை சாப்பிட்டதுனால அந்த பெருங்குடலில் தங்கி, அது சராசரி ஒரு மனிதனுக்கு, இந்த சாதாரண உணவு சாப்பிடுற மனிதனுக்கு, அதாவது சராசரியாக சாதாரண உணவை சாப்பிடுற மனிதனுக்கு நிரந்தரமாக 5 கிலோ மலம் பெருங்குடல் இருக்கும். 5 கிலோ மலம் நிரந்தரமாக இருக்கும். எனவே நிரந்தரமாவே 5 கிலோ இருக்குமா? ஆமா, அதான் உண்மை. உங்க எடையில 5 கிலோ மலத்தை கழிச்சுட்டு அதான் உண்மையான எடை. அந்த நிரந்தரமா, ஏன்னா முடிச்சா ஒரு மல்லிகை பூ மாதிரி இருக்கணும். எப்படி ஒரு மல்லிகைப்பூ பார்த்தா அப்படியே ஏகமா வட்டமா அழகா இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாம இது காய்ந்து போன மல்லிகைப்பூ மாதிரி அங்கங்க முடிச்சிருக்கும், நூல் இருக்கும், முடிச்சிருக்கும், நூல் இருக்கும், முடிச்சா இருக்கு, நூலா இருக்கு. அப்படி காஞ்சி சுருங்கி அந்த ஏகமா ஒரே அழகா இல்லாம சுருங்கி போய் விட்டது. அப்ப என்ன ஆகுது? திங்கிற மேலமல்ல அரைங்குறைமா கஷ்டப்பட்டு வெளியேற்றி தங்கி அது என்ன நோயா மாறிடுது? உங்களுக்கு வாத நோயா மாறிடுது. சில பேத்துக்கு சக்கரை நோயா மாறிடும், அது சில பேத்துக்கு புற்றுநோயா, அப்படித்தான் எங்க அம்மா புற்றுநோய்க்கு மாறிடும். இப்படித்தான். அப்ப இந்த கழிவுகள் தான் இந்த உணவு தான். அப்படின்னா கழிவு தேக்காத உணவு தான் சளி குறைந்த உணவுன்னு பேரு. இப்ப சளி குறைந்த உணவும் வள்ளுவர் பரிந்துரைத்த நீர் உணவும் 2ஐயும் வச்சுதான் நம்ம முன்னேற முடியும். சுவையை வச்சுக்கலாம், ஆரம்பத்துல சுவையை வச்சுக்கலாம். ஏன்னா சுவை என்பது 5ஆம் அறிவு. இப்ப நீங்க சுவை இல்லாம ஒரு பொருளை சாப்பிட முடியாது உங்களால. சுவை, இப்ப காப்பி குடிக்கிறீங்க, சக்கரை போடாம குடிக்க போறீங்க இல்ல. இட்லி திங்கிறீங்க, மிளகா பொடி எல்லாமே திங்க போறீங்க. தோசை திங்கிறீங்க, எண்ணெய் போட்டு மிளகா பொடி போட்டு சாம்பார் வச்சு புளி ஊத்தி ரசம் ஊத்தி பல மசாலா போட்டு எக்கி நல்ல ருசி எந்த அளவு கொடுக்குமோ நல்ல ருசி ஏற்றி விட்டு திங்கிறீங்க இல்லையா?
அப்ப இதுவே அடிப்படையில் தவறு. அந்த ருசிங்கிறது 5ஆம் அறிவு. ருசிங்கிறது 5ஆம் அறிவை வைத்துக் கொண்டு 6ஆம் அறிவை அடிப்படை கொண்டவனுக்கு எப்படி நோய் நல்லாகும்? நீங்க 5ஆம் அறிவில் விட்டு தாண்டவே இல்லை. என்னது 5ஆம் அறிவு விட்டே தாண்டல. அப்புறம் எப்படி உங்களுக்கு 6ஆம் அறிவு? நீங்க உங்களுக்கு 6 அறிவுன்னு அறிவு சொல்லுது, பகுத்தறிவுன்னு சொல்லுது. அப்ப நீங்க ஏன் பகுத்தறிவு பயன்படுத்தல? அதுதான் இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த புலன்களை தாண்டி 6ஆம் அறிவை பகுத்தறிவை பயன்படுத்தி 7ஆம் அறிவான இயற்கை ஆற்றல்ல வாழ்ற மாதிரி பழக்கணும். இது 6 மாசத்துல பழகிடும். 3ஆவது நாள்ல எடுக்க ஆரம்பிச்சிடும். 3ஆவது நாள்லயே அது வெளி காற்றுலயே வாழ்ற மாதிரி முயற்சி பண்ண ஆரம்பிக்கும். இப்ப நீங்க உட்கார்றதுக்கு எவ்வளவு சிரமப்படுறீங்க, இதே ஒரு வாரம் கழிச்சு பார்த்து நல்ல சாதாரண உட்காந்துருப்பீங்க. வலிக்குது ஐயா இந்த 2 ஷோல்டரும். ஆமா, உங்களுக்கு 2 ஷோல்டர் தானே வலி. இந்த விரலு அதான் இது காரணம் என்ன கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கிற சளிதான் காரணம், பழைய சளி. இது நல்லாயிரும். சரியா? உங்களுக்கு இந்த குறைகளை அனுப்புறேன், பேசி அனுப்புறேன், பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க. இதுல நல்லாயிரும். 6 மாசம் நல்லாயிரும். சரியா? எப்ப மனசு மாறுறீங்களோ முதல்ல அறிவுல தெளிவாகணும், அப்புறம் மனசு மாறணும். மனசு மாறிட்டா எப்ப வேணா தொடங்கலாம். இந்த எலும்பெல்லாம் வலிக்குது ஐயா. ஆமா, எலும்பு அத 216 ஜாயிண்ட் இருக்கு. என்னது 216 ஜாயிண்ட். அந்த 216 டேமேஜ் தான். தூக்கவே முடியல. ஆமா, இதெல்லாம் 10வது நாளே நீங்க தூக்கலாம். 10வது 15வது நாளே இடுப்புல குடம் வச்சு நடக்கலாம். தலை இப்படி வார முடியல. சமையல் வேலை செஞ்சா இப்படி கைய வச்சு இப்படி இடுக்கிக்கிட்டே செய்ய வேண்டியது இருக்கு. ஆமா, கை நீட்ட முடியாது. அத கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 வருஷமா இந்த பிரச்சனை இருக்குது. 4 வருஷமா இல்ல, எப்ப நீங்க பல்லு வளர்க்க ஆரம்பிச்சீங்களோ அப்ப இருந்தே இருக்கு. எதுவுமே கிரிப்பா பிடிக்க முடியல ஐயா, கீழே விழுந்துரும் போல இருக்கு. பலம் இல்லாம. அப்ப அதாவது கை நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா தான் இருக்கு, உள்ள தடைகள் இருக்கு. அதாவது தடைகள் என்ன? தடை இருக்குது, தடையை உடைக்கணும், தடையை கரைச்சி எடுக்கணும். மாத கணக்குல கரைச்சி எடுக்கணும். மாத கணக்குல அது சுத்தமாயிரும். 6 மாசத்துக்கு மேல டைம் இல்லை. 6 மாசத்துக்கு மேல நீங்க புது உடலா மாறிடும். 6 மாசத்துக்குள்ள புது உடலா மாறிடும். 6 மாசம் கழிச்சு மாறாது, தொடங்கி 3ஆவது நாள்ல இருந்து மாறும். என்னது 3ஆவது நாள்ல இருந்து? 3ஆவது நாள்ல இருந்து மாறி அந்த 6 மாசத்துக்குள்ள புது உடலா மாறிடும். அப்ப அந்த உடல் நீங்க கெடுக்காம பாத்துக்கணும். சரிங்க ஐயா. அப்ப அந்த தற்காலிகமாக சில உணவு பழக்கத்தை மாற்றி அமைப்போம். தற்காலிகமாக ஒரு சைவ உணவுக்கும் இன்னொரு சைவ உணவுக்கும் இடைவெளி அதிகப்படுத்துவோம். அப்புறம் குறைப்போம். திடீர்னு 5 மணி நேரம், திடீர் 2 மணி நேரம், இப்படியே கூட்டி கூட்டி விரிச்சு உடம்பை பழக்கப்படுத்தி நீங்களே எப்ப விரும்புறீங்களோ அந்த மாதிரி கொண்டு போய் விட்டுருவோம். அது அப்படியே போக 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 அந்த ஏகாந்தத்துக்கு போயிடும். அப்போ உணவு பழக்கத்தில் மொத்தமா விடுதலை அடைஞ்சிடுறீங்க. எல்லாரும் உணவு பழக்கத்தை சிக்கிட்டு சீரழிஞ்சிட்டு இருப்பான். நீங்க உணவு பழக்கமே இல்லாம இயற்கையில வாழ ஆரம்பிச்சிருங்க. அப்ப இயற்கை உங்களை தத்து எடுத்துக்கும். அப்ப இயற்கை சொல்றபடி கேட்டீங்கன்னா அது தாராளமா அந்த ஆரோக்கியத்தை வாரி வாரி கொண்டுகிட்டே இருக்கும். அந்த இன்பம் எல்லையற்றது, நோயற்ற வாழ்வுங்கிறது எல்லையற்றது. அந்த தடையை உடைக்கிறது இந்த பசிதான். பசி தாகத்தை முறையாக நிறுத்த கற்றுக்கொண்டால் அதுதான் தவம். தவம்னாவே பசி தாகத்தை முறையாக நிறுத்துவது அர்த்தம். முறையாக நிறுத்தணும்னா இந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்த தெரியாம என்னென்ன சாப்பிட்டீங்களோ அதெல்லாம் எடுக்கணும். எடுத்ததுக்கு அப்புறம் தான் இதை நீங்க சரி பார்க்கணும். முதல்ல தப்பு பண்றத சரி பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி உணவு சாப்பிடணும். ஏற்கனவே போட்டிருக்கிறீங்களா, அதை எடுக்கிறதுக்கான உணவு இருக்குது. ஏற்கனவே கீழே இருக்கிறீங்க, அப்புறம் மேல அழுத்தணும் இல்லையா? அழுத்தம் கீழே இறங்குற ஒரு விஷயம் கொடுத்து கீழே போயிட்டீங்க, இன்னொரு விஷயம் கொடுத்தா மேல வரும். அந்த மாதிரி ஒரு உணவு சாப்பிட்டீங்க, அதுக்கு இன்னொரு மாற்று உணவு கொடுக்கணும். ஏற்கனவே உணவு சாப்பிட்டீங்க, அது போயிடுச்சு, அப்ப அதுக்கு எதிரான உணவு கொடுக்கணும். அதுக்கு எதிரான உணவு கொடுக்கணும். அந்த உணவை கொடுத்தீங்கன்னா அது சமத்துல வந்து நிற்கும். அது வர கொஞ்சம் நாள் ஆகும். அந்த நாளுங்கிறது 6 மாசமா இருக்கலாம். நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அதுதான். நான் 180 நாளுங்கிறேன், நீங்க ஒத்துழைச்சீங்கன்னா 100 நாளே நல்லா ஆகலாம். இது ஆசிரியருக்கு மாணவனுக்கான ஒரு முறை. நான் ஒரு அறிவுரை சொல்லுவேன், இப்படி செய்யுன்னு சொல்லுவேன்.
அதுக்காக நீங்க முழுசா செய்ய தேவையில்லை. எந்த அளவுக்கு செயல்படுத்துறீங்க, எந்த அளவுக்கு முன்னேறீங்கிறத பொறுத்துதான். ஏதோ தேர்வு எழுதுற மாதிரி இது பாஸ் மார்க் வாங்குறது கிடையாது. அப்படித்தான் எம்பிபிஎஸ் டாக்டர்ல பாஸ் மார்க் வாங்கிட்டு வந்து நோயை குணமாக்காம உட்காந்துருக்கானுங்க. அந்த மாதிரி புரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பேசுறேன். நல்லாயிரு. நன்றி, வணக்கம். நல்லாயிரு, 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 நல்லாயிரு. நன்றி. நன்றி ஐயா, நன்றி.